வணக்கம் நண்பா, நான் உங்கள் யோகேஷ். என்னடா கும்பலாக கொட்டி வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கருப்பு தங்கத்தை தான் கொட்டி வச்சிருக்கேன். கருப்பு தங்கம்னா மண்புழு உரத்தை தான் கருப்பு தங்கம்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு ஒரு வேல்யூபிளான பொருள். ஒரு 80 வருடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யாருக்குமே இதோட தேவை இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா தேவை இல்லாமல் இருந்துச்சுன்னா உருவாக்க வேண்டிய தேவை இல்லாமல் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, அன்றைக்கி யாருமே நிலத்தில் ரசாயன பொருட்களை யூஸ் பண்ணுறது கிடையாது. இயற்கையாகவே அது காஞ்ச இறகுகளையும் சரகுகளையும் சாப்பிட்டுட்டு இந்த மண்புழு அந்த உரத்தை அங்கே இயற்கையாகவே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம திரும்புகிற பக்கம்லாம் ரசாயனத்தை அடித்து மண்புழுன்னு ஒரு இனமே இல்லாத மாதிரி ஆகிட்டோம். அங்கேயே இங்கே ரேராக பார்க்கக்கூடிய ஒரு பொருட் மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் இதை நம்ம உருவாக்கி விற்க வேண்டிய தேவைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மண்புழு உரம் நம்ம பண்ணையில் உருவாக்கப்பட்ட இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு மண்புழு உரங்க. இயற்கை முறைனா மண்புழு உரமே இயற்கை. அதில் என்ன இயற்கைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணையில் எந்த ஒரு ரசாயனமே யூஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் அது இயற்கை முறைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த கோழிங்களாம் எதை சாப்பிட்டுட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்புழு உரத்தில் உள்ள புழு தான் சாப்பிட்டுட்டு இருக்குது. உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேருந்து கேட்டாலும் சரி, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லா ஊருக்குமே பண்ணி தரலாம். அதே சமயம் சோனாலி ஒரு நாள் மற்றும் ஒரு மாத குஞ்சு தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள். டிரான்ஸ்போர்ட் எல்லா ஊருக்குமே அவைலபிளாக இருக்குது. நன்றி.